பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக முடியலண்ணா. கால் சுத்தமாக நடக்க முடியறது இல்லை, கால் மடங்கிடுது. தம்பியையும் தூக்கிட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு வர முடியல. இங்கேருந்து நான் நடக்கிறக்கு 1/2 மணி நேரமாக தான் ஆயிடணும். யாரும் உதவி கிடையாது. நான் தான் போயிட்டு நான் தான் கூட்டிகிட்டு வரணும். டாய்லெட்டுக்கும் அதே மாதிரி தானே, யாரும் கிடையாது. தம்பியை தூக்கிட்டு போகிறது ரொம்ப சிரமம். நான் ஒரு பக்கம் கால் சாயறனால ரொம்ப சாயும். டாய்லெட் வசதி எங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்தே கிடையாதுண்ணா. டாய்லெட் வசதி வெளியே தான் போகணும். அவசரத்துக்கு ஓட முடியாது. என்னால் நான் நடந்து போய் தான் கண்ட்ரோல் பண்ணி தான் போகணும். பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகணும். வீட்டுக்கும் டாய்லெட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கு? ஒரு 1/2 கிலோமீட்டர். இன்னைக்கு வந்து நான் சிவானி அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். வாங்க. ஹலோ, ஸ்கூல்ட்டு வந்தாச்சா? வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். போகலாமா? வாங்க. போனோடே வந்திருந்தப்ப ஒரு வண்டி வாங்கி தருமான்னு கேட்டிருந்தீங்களா? நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு புது வண்டி வாங்கியாச்சு. இதுதான் வண்டி. யாருமே செய்யாத உதவியை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. யாருமே சப்போர்ட் இல்லாத நீங்கள் ரொம்ப சந்தோஷம் தான். பசங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி தான். இது வந்து பேட்டரி வண்டி. நீங்கள் சார்ஜ் போட்டால் மட்டும் போதும், பெட்ரோல்லாம் எதுவும் இல்லை. இந்த வண்டிக்கு அந்த சாவி. இந்த வண்டி இனிமேல் உங்களோடது. ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி தான். ஹாப்பியாக இருக்கேன். நான் இருக்கேன். ஜாலியாக நீங்கள் வாட்டி சிவானியை ஸ்கூலுக்கு கூட்டு போகலாம். டயத்துக்கு போயிட்டு டயத்துக்கு கொடுப்போம். சிவானி நல்லா படிக்க வச்சா போதும். இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு உதவியை பண்ணதே இல்லை. நீங்க தானா செஞ்சிருக்கீங்கன்னு இந்த மாற்றுத்திறனாளி பெண் கண் கலங்கி இருக்காங்க. இதுதான் வண்டி. யாருமே செய்யாத உதவியை நீங்க செஞ்சிருக்கீங்க. யாருமே சப்போர்ட் இல்லாதப்ப நீங்க ஒரு ஆள் தானே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம் தான். பசங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி தான். பரவாயில்ல. இது வந்து பேட்டரி வண்டி. நீங்கள் சார்ஜ் போட்டால் மட்டும் போதும், பெட்ரோல்லாம் எதுவும் இல்லை. இந்த வண்டிக்கு அந்த சாவி. இந்த வண்டி இனிமேல் உங்களோடது. ரொம்ப சந்தோஷம் தான். 2 குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுற இந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு ஒரு சூப்பரான கிஃப்டை கொடுத்து இவர் அசத்தி இருக்காரு. எப்ரோ காலேஜ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஆஷிக் அவர்கள் சோஷியல் மீடியால இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான பேருக்கு உதவி இருக்காருங்க. இவரோட வீடியோ பார்க்கும்போது நமக்கும் வந்து இதே மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதுதானே வெற்றியே. அண்ட் அப்படி இருக்கும்போது மேரி அக்கா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மாற்றுத்திறனாளியான இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்களால சரியா நடக்க முடியாது. ஆனா குழந்தைங்களை வந்து டெய்லி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டுல பாத்ரூம் கூட இல்ல. டாய்லெட்டுக்கு போகணும் அப்படின்னா அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் என்னால் பொறுமையாக தான் போக முடியும். அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு தாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்காவுக்கு ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை தான் வந்து இவர் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. நடக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஸோ ஒரு வண்டி வேணும்னு கேட்டீங்க, என்னால் முடிஞ்சதுன்னு இந்த புது வண்டியை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு உதவியை இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை, யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றினான்னு கண் கலங்கி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த வண்டியை ஓட்டுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப மன நிறைவா இருக்குங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.